தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒன்று. நாம பாட்டுக்கு பிறந்தோம், வளர்ந்தோம், ஏதோ வயசாச்சு, ஏதோ போனோம், ஏதோ எப்படியாவது வாழ்ந்தோம். எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது என்பது சரியான வாழ்க்கை முறை ஆகாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இதன்படி நாம் வாழ்கிறோமா? எண்ணம் அதி அபூர்வ எண்ணங்களாக, தூய்மையான எண்ணங்களாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு. யாருக்கும் தெரிய வேண்டாம். நமக்கு அது கெடுதலை உண்டாக்கும். ஒரு தவறான எண்ணம் இருந்தால். அதேபோல் சொல் அப்படின்னு சொல்லும்போது பேசும் வார்த்தை, ஒரு சந்தோஷகரமான வார்த்தை, அளவான பேச்சு, அதுக்கப்புறம் சரியான பேச்சு, இப்படி நாம இருக்கிறோமா? அப்பதான் என்ன ஆகும்னா, நமக்கு எனர்ஜி நெறைய இருக்கும். நெறைய பேசுறவங்க பாருங்க, ரொம்ப சோம்பேறி ஆயிடுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. ஆற்றல் இல்லாமல் இருப்பாங்க. அப்ப அடுத்தது செயல். செயல் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம நம்ம செய்ற செயல்கள் எல்லா செயல்களுமே நமக்கு ரொம்ப நல்ல செயல்களாக, ஒரு உத்தமமான செயல்களாக, சரி நல்ல செயல்கள்னா என்ன அப்படின்னு சொன்னா, "வாழு வாழ விடு" அப்படின்னு அர்த்தம். வாழு அப்படின்னு சொன்னா, நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சைவமாக இருக்க வேண்டும். முதல்ல சைவமாக இருப்போம். மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்போம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செயல்கள். யாரையும் நம்ம துச்சமாக நினைத்து அதை தவறான வார்த்தைகளால பேசும்பொழுது என்ன ஆகும்? மனம் வருத்தப்படும். அப்போ நம்ம செய்ற செயல் அப்படின்றது தவறு இல்லையா? அந்த மாரி செயல்கள். அதுக்கப்புறம் நல்ல செயல்கள்னா, நல்ல சர்வீஸ் செய்றோமா? நமக்கு வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை தர்ம காரியங்களுக்கு கொடுக்கிறோமா? ஒருத்தருக்கு பாடம் சொல்லி தருகிறோமா? தியானத்தை நிறைய பேருக்கு சொல்லி தருகிறோமா? இது எல்லாம் தான் நல்ல செயல்கள். இது எல்லாம் தான் நமக்கு தர்மமான செயல்கள். தர்ம வழியில் கொண்டு போகும். அப்ப நம்ம சுய பரிசோதனை நாம் எப்படி வாழ்கிறோம்? இது எல்லாமே சரியான முறையில் இருந்தால் அதுதான் சரியான வாழ்க்கை. எண்ணம் அதி அபூர்வ எண்ணமாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தில் கூட நாம் யாருக்கும் தவறிழைக்க கூடாது. பேசும் வார்த்தை சத்திய வார்த்தையாக இருக்க வேண்டும். தர்ம வார்த்தையாக இருக்க வேண்டும். வாக்ஷேத்திரம் மிக மிக முக்கியமான ஒன்று. இது எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது செய்யும் செயல்கள் ரொம்ப அற்புதமான செயல்களாக இருக்கும். எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் இருக்குமானால் வாழ்க்கை அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம். இதற்கு என்ன தேவை? தொடர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. நன்றி, வணக்கம்.